பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான வேத படிப்பினை, இந்த மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தை என்றால் என்ன? இந்த மாம்ச சிந்தை எப்படிப்பட்டது? அதே போல ஆவியின் சிந்தை எப்படிப்பட்டது? மாம்ச சிந்தையை விட்டு ஆவியின் சிந்தையோடு எப்படி நடப்பது என்று வேதத்தின் மூலமாக நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிக்கலாம். முதல் வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஏன்னா இது முக்கியமான ஒரு படிப்பினை. ஏன்னா அநேகர் இந்த மாம்ச சிந்தை என்றால் என்ன, ஆவியின் சிந்தை என்ன என்றால் என்ன என்று அதை வேறு பிரிக்க தெரியாம, அதை பத்தி அறியாம அநேகர் இது புரிஞ்சு கொள்ளாமே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா சபைக்குள்ள இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேருக்குள்ள இந்த மாம்ச சிந்தையோட நடக்கிற காரியம் இருக்கிறது. அதனாலதான் ஆவியானவர் சபைக்கு முக்கியமா மாம்ச சிந்தையோடு நடக்கக்கூடாது. இந்த மாம்ச சிந்தை எப்படிப்பட்டது, எதெல்லாம் மாம்ச சிந்தை என்று ஒவ்வொன்றாக வசனத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மாம்ச சிந்தையோடு இருக்கிறவர்கள் எப்படி நடப்பார்கள், அவருடைய கிரிகள் எப்படிப்பட்டதா இருக்கும். அதே போல ஆவியின் சிந்தையோடு நடப்பவர்கள் அவர்களுடைய கிரிகள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். சோ முதல் வசனத்தை வாசிக்கும் போது மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சோ அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு ஒருபோதும் இந்த மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ இந்த மாம்ச சிந்தையை பத்தியும் அதே போல ஆவி சிந்தையை பத்தியும் நம்ம ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கலாம். இதுக்கான விளக்கத்தை அதே போல இது புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப சுலபமா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், இதே அதிகாரத்துல 7-9 வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். ஏன் மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்குது? எப்படி என்றால், ஏன்னா இந்த மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதா, அது தேவனுக்கு விரோதமான பகை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மாம்ச சிந்தை மரணம். நாம் ஒருபோதும் மாம்ச சிந்தையோட நடக்கக்கூடாது. இந்த மாம்ச சிந்தை என்று சொல்லும் போது சில பேர் எதெல்லாம் மாம்ச சிந்தைப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில நேரங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கிற காரியங்கள், அவங்க சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவங்க எண்ணத்துல என்ன உண்டாகுதோ அதன்படிதான் செய்வாங்க. இது வசனப்படி இருக்குதா, ரைட்டா ராங்கா, இதை நான் செய்யலாமா வேணாமா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, இது வசனப்படி சரியா என்று நிதானிக்காம உடனே அவங்க உள்ளத்துல என்ன தோன்றுதோ அந்த காரியங்களை அப்படியே செய்வார்கள். இது எல்லாமே மாம்ச சிந்தையில் உண்டான காரியங்கள். ஆனா ஆவின் சிந்தை உள்ளவன் எப்படிப்பட்டவன்? ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானிப்பான். அவன் இந்த வசனப்படி இருக்குதா, நான் செய்கிற காரியம் சரியா, இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா, அதனால இந்த வசனத்தை ஆராய்ஞ்சு ஒவ்வொன்றும் நிதானித்துதான் அவன் செயல்படுவான். அவன் விவேகம் உள்ள மனுஷனா இருப்பான். அவன் தான் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனா நடக்கிறவனா இருப்பான். அவனுடைய அன்பு கூட எப்படிப்பட்டா இருக்கும்? ஆவின் அன்பு, ஆவியில செலுத்துக்கிற அன்பா இருக்கும். ஒருபோதும் மாம்ச சிந்தையும் நடக்க மாட்டான். அதனால அவன் எப்பவுமே அப்படிப்பட்ட மனுஷன் ஆவிக்குரிய சிந்தையோட நடப்பான். அதனால அவனுடைய அன்பு கூட மாம்சப்படி இருக்காதுன்னு சொல்லி நிதானிக்க முடியும். இப்போ நம்ம இங்க பார்க்கும் போது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அதனாலதான் நமக்கு ஒருபோதும் மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்ணுமா, அந்த மாம்ச சிந்தை என்பது அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதுனால மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நான் எப்பவுமே இயேசு கிறிஸ்துவ ஆவியில திருப்திப்படுத்தாம மாம்சத்தில் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாக்கா, அப்போ நான் விழுந்து போறவனா இருப்பேன், கீழ்ப்படியாதவனா இருப்பேன்னு சொல்லி இருக்குது. அப்ப கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா அவங்க செய்கைகள் எல்லாமே மாம்சப்படி இருக்கும். ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்படின்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அப்ப எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தா நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இல்லாம ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடன் அல்ல. அப்ப நான் இயேசுடைய பிள்ளையா இருக்கணும்னாக்கா எனக்குள்ள என்ன இருக்கணும்? கிறிஸ்துடைய ஆவி இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்துடைய ஆவி எனக்குள்ள இல்லைனாக்கா அப்ப அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று வசனம் சொல்லுது. அப்ப இயேசுக்கும் எனக்கு சம்பந்தம் உண்டா? அப்ப நான்
கிறிஸ்துடைய ஆவி உள்ளவனா இருக்கணும். நான் என்னுடைய செய்கைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய கிரியைகள் எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கு உள்ளதா இருக்கணும் தவிர அதை விட்டு விலகி மாம்சல் ஒருபோதும் நடக்கக்கூடாது. அதே போல இந்த மாம்ச சிந்தையை பத்தியும் அதே போல ஆவிக்குரிய சிந்தையை பத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் பிறப்பதை பத்தியும் அதே போல ஆவியில் பிறப்பதை பத்தியும் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அழகா அதை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல 5 முதல் 8. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறப்பவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆமேன். ஆமேன். இஸ்ரவேலில நிக்கதேமு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு பரிசேயன், அவன் ஒரு போதகனா இருந்தான். அப்ப ஏசப்பா அவனை பார்த்து சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவனிடம் சொல்லும் போது அவனுடைய சிந்தை எல்லாமே மாம்ச சிந்தையோடு இருந்தாலும் அவனுடைய கேள்வியை ஏசப்பா சொன்ன பதில புரிஞ்சுக்காம அவன் கேள்வி கேட்கிறான். ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கும் போது, வயசாயிடுச்சு, அப்படி இருக்கும்போது வயசானவன் மறுபடியும் பிறக்க முடியும்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ அப்படின்னு அவன் கேள்வியை கேட்கிறான். ஏன்னா அவன் ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தைய அவனோட சிந்தையோட பாத்தீங்கன்னாக்கா அவனோட சிந்தை எல்லாமே ஆவிக்குரிய சிந்தையா இல்லாம அவனோட சிந்தை எல்லாமே மாம்சப்படி இருந்தால அந்த கேள்வி கேட்கிறான். அப்ப இது புரியாம தான் அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப இந்த கேள்வியை கேட்கும் போது ஏசப்பா சொல்றாரு, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். இது கம்பல்சரி. கண்டிப்பா இது அத்தனை பேருமே, அது நிக்கதேமு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அறிந்த, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். பிறந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும் என்று இயேசப்பா தெல்லும் தெளிவுமாக இங்கே கூறியிருக்கிறார். அப்போ ஜலம் என்பது தண்ணி இல்லையா? ஜலத்தினால் பிறப்பது ஞானஸ்தானம். அதே போல ஆவினால் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு இல்லையா? அதுக்கான அர்த்தத்தை கீழே கூட பார்க்க முடியும். அதுக்கு ஏசப்பா பதில் கொடுக்குறாரு பாருங்க. அப்ப மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும்னு ஏசப்பா சொல்றாரு. அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து நீங்கள் அதிசயப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்கள் அதிசயப்பட தேவையில்லை. எது குறித்து? மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப அவன் நினைக்கிறான் மறுபடியும் பிறப்பது என்றால் அதாவது மறுபடியும் மாம்சத்துல பிறக்கிறத பத்தி தான் யோசிக்கிறான் தவிர ஆவியில பிறக்கிறத பத்தி இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயத்த நிக்கதேமு என்ற ஒரு போதகன் அவன் அறியாம அந்த கேள்வி கேட்கிறான். அப்ப ஏசப்பா சொல்றாரு, அதுக்கு பதிலும் ஆண்டவர் கூறுறாரு பாருங்க. சொல்றாரு, காற்றான தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது இல்லையா, அது சத்தத்தை கேட்கிறாய். ஒரு காற்று வீசுறத நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? அதை பார்க்க முடியாது. காற்றை யாராவது கண்ணால் பார்க்க முடியாது. ஆனா அதோடைய வீசுகிற அந்த காற்றை நம்ம உணர முடியும். சோ இங்க காற்று வீசுகிறது என்பதை உணர முடியும், ஆனா பார்க்க முடியாது. அது ஆண்டவர் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. காற்றான தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது இல்லையா, அதன் சத்தத்தை கேட்கிறாய். அப்ப காற்று வீசுகிற சத்தத்தை நம்ம அத்தனை பேரும் உணர முடியும், கேட்க முடியும், ஆனா பார்க்க முடியாது. ஆகிலும் அது என்ன இடத்துல இருந்து வருது என்று, என்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்கான அர்த்தம் இல்ல, ஆவியில பிறக்கிறத பத்தி சொல்லும் போதுதான் அதுக்கு அர்த்தத்தை சொல்றாரு ஆண்டவர். சொல்றாரு, ஆவினால் பிறந்தவன் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப ஆவினால் பிறந்தவன் எப்படியா? அப்ப ஏசப்பா சொன்னார் இல்லையா, ஆவியில பிறக்க வேண்டும் என்று. அதுக்கான பதில் தான் ஆண்டவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அப்ப காற்றை கொடுத்து சொல்லும் போது காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனா எந்த இடத்துல இருந்து வருது, என்னத்துல போகுன்னு தெரியாது, ஆனா உணர முடியும், அந்த சத்தத்தை கேட்க முடியும். அதே போலதான் ஆவியில் பிறந்தவன் இருப்பான். அப்போ நமக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருந்தால் அப்ப நாம உணர முடியும். அதே போல நாம பார்க்க முடியாது, நம்ம உணர முடியும், நமக்குள்ள இருக்குவாரு. ஆனா மற்றவர்களும் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியினர் ஒருபோதும் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா நம்முடைய கிரியன் நிமித்தமாக அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்ப இதெல்லாம் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ இஸ்ரவேல் போதகனா இருந்து கூட இவளே அறியாமல் இருக்கிறாயா? அப்ப இது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு போதகன் போதிக்கிறவன் கூட வசனத்தை அறிந்தவன் சரி, கேட்கிறவன் சரி,
சத்தியத்தை அறிந்தவன் அத்தனை பேரும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஆவில் பிறப்பதை பத்தியும் அதே போல மாம்சத்தில் பிறப்பதை பத்தியும் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ ஜலத்தினாலும் ஆவில பிறக்காவிட்டால் நம்ம பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசப்பா சொல்றாரு. அப்போ ஆவில பிறப்பதை பத்தி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது வாசிக்கலாம். அதாவது பேதுருவை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம நல்லா புரியும். வாசிக்கலாம். பேதுரு என்ன செய்யறாரு? 2 விஷயத்த செய்யறாரு. அவனோட சிந்தனை ரெண்டு விதமா மாறுது. வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 முதல் 17. பின்பு இயேசு பிலிப்பு செசாரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமீன். அங்க ஏசப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த பிலிப்பு செசரியாவின் திசைகளை வந்த போது அங்க தம்முடைய சீசரை நோக்கி ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய சீசர்ல பார்த்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்றாங்க, என்னை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஏசப்பா தம்முடைய சீசர்ல கேட்கும் போது அதற்கு அவங்க சொல்றாங்க, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க. உண்மை பார்த்து சிலர் சொல்றாங்க யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. அதே போல் ஒரு சிலர் எலியான்னு சொல்றாங்க, எரியமையான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லும் போது அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்றீங்க? அவங்க சொல்றது இருக்கட்டும், அப்ப நீங்கள் என்ன சொல்றீங்க, என்ன யாரு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கேள்வியை ஆண்டவர் அவங்க வாயால என்ன வார்த்தை வரும் என்று அவர் அறிந்துதான் அவங்க வாயால வர வேண்டும் என்று அந்த கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவங்க ஜனங்கள்லாம் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, அவர் எலியான்னு சொல்றாங்க, எரேமியா சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உடனே பதில் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பேதுரு சொல்றாரு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்றான். சொன்ன உடனே ஏசப்பா சொல்றாரு, யோவானின் குமாரனாக சீமோனே, நீ பாக்கியவான், நீ பிளஸ்ட். ஏன்னா இந்த வார்த்தை உன் வாயினால் வந்தது உன்னால் அல்ல, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்போ மாம்ச சிந்தையோட நீ பேசல. அப்போ ஒருவேளை மாம்ச சிந்தையோட பேசும்போது என்ன இருக்கும், வேற விதமா சொல்லியிருப்பான் இல்லையா? அவனும் அதே போலதான் என்ன சொல்லியிருப்பான், நீர் எலியாப்பா, இவர் தீர்க்கதரிசிப்பா, இவர் வந்தவர்ப்பா, தேவன் என்று சொல்லாம ஒரு எலியா ஒரு தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லியிருப்பான். ஆனா இவன் என்ன சொல்றான், சீமோன் கரெக்டா தான் சொல்றான். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, அப்போ பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பேதுரு அறிக்கை பண்ணது எல்லாமே ஆவியிலையா மாம்சத்திலையா? கண்டிப்பா அவன் மாம்சத்துல அறிக்கை பண்ணவில்லை. அதே போல அவன் இதை அறிக்கை பண்ணல. எதனால அவன் அறிக்கை பண்ணா, இது பரலோகத்தில் தேவன் தான், அந்த பிதாவாகிய தேவன் தான் அவர் வெளிப்படுத்தினார் சொல்லி ஏசப்பாவே அங்க சாட்சி கொடுக்கிறார். அப்ப பேதுரு இயேசு கிறிஸ்து எப்படி அறிந்து கொண்டான்? மாம்சத்துல அல்ல, ஆவில அறிந்து கொண்டுதான் அறிக்கை பண்றான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்றான். அப்போ தேவன் ஒருவர், பிதாவாக தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர்தான் இயேசு என்று அறிக்கை பண்ற அத்தனை பேருமே அவர்கள் அதே போலதான் பரலோகத்தில் இருக்க பிதாவானவர் வெளிப்படுத்தினபடியால் அவங்க அறிக்கை பண்ண முடியும். அப்ப நாம எல்லாருமே இன்னைக்கு அறிக்கை பண்றோமா, இயேசுதான் பிதா, தேவன் ஒருவர் தான், அவர் மூவர் அல்ல, பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக வெளிப்பட்டார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்கிறார் என்று அறிக்கை பண்ணுகிற அத்தனை பேருமே இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இது வேதப்படி சத்தியம். அப்ப யோவான் அதே போல பேதுரு கூட அறிக்கை பண்ணது சரிதான், அது மாம்சத்துல அறிக்கை பண்ணல. அதே பேதுரு என்ன பண்றாங்க, அவன் தப்பு பண்ணிடுறான், அந்த இடத்துல அறிக்கை பண்றான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மாம்சத்துல சிந்தையோட பேசுகிறான். அதை வாசிக்கலாம். இதே அதிகாரத்துல 16ஆம் அதிகாரத்துல 21 முதல் 23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து
அன்போடு அறிந்து அவன் ஆவியில அறிக்கை பண்றான். ஆனா கொஞ்ச நேரம் பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுற வசனத்தை அவனை சிந்திக்கும் போது அவன் சிந்தனை எல்லாமே மாறுது. அவன் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தை அவன் அறியாம இருந்தான். அப்ப இயேசப்ப சொல்றாரு, தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேத பார்கராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்றாரு, அவர் மரிக்க வேண்டும், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்ற அந்த ரகசியத்தை பேசும்போது, ஆனா பேதுடைய சிந்தை மாறிவிட்டது. ஏன்னா அவன் சிந்தனை எல்லாமே மாம்சக்குரியதா இருந்தால கொஞ்ச நேரத்துல மாம்சமா மாறிடுச்சு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரை இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை, எது அவர் மரிக்க வேண்டும் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிறான். தடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்றான், கடிந்து கொள்கிறான். யாரை கடிந்து கொள்கிறான்? இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் பேதுரு. எதனால? இவன் மாம்சத்து நடக்கும் போது அது வந்தது. அப்ப இவன் இயேசு பேசுகிற வசனத்தை சிந்திக்கும் போது மாம்சத்தை சிந்திக்கிறதுனால அவன் செயல்களை மாறிடுது பாருங்க. உடனே இயேசப்ப சொல்றாரு பாருங்க, அவரை திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின் போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறா. அப்போ பேதுருவே முதல்ல அறிக்கை செய்யறான். அதே பேதுரு இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை அறியாம மாம்ச சிந்தையோட அவன் பேதுரு பேசும்போது இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்கிறாரு. நீ இடரலா இருக்கிறாய், எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். அப்ப பேதுரு என்ன சிந்திக்கிறான்? தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காம என்ன பண்றான்? மனுஷனுக்கு ஏற்ற மாம்ச சிந்தையோட நடக்கிறதுனாலதான் ஆண்டவர் அவனை கடிஞ்சுக்கிறாரு. அப்ப இதே பேதுரு தான் ஆரம்பத்துல அறிக்கை பண்ணான், சரியாதான் அறிக்கை பண்ணான், விசுவாச அறிக்கை. ஆனா அதே பேதுரு என்ன பண்றான்? தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காம என்ன பண்றான்? மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அதனாலதான் இந்த மாம்ச சிந்தை என்னது, ஆவிக்கிற சிந்தை என்னது, இந்த விஷயத்துல நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அப்ப பேதுரு சிந்தித்தது முதல்ல எது? ஆவிக்கிற சிந்தை இல்லையா? நீ ஜீவன தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று அறிக்கைட்டான். அதே பேதுரு என்ன பண்றான்? மாம்ச சிந்தை நடக்கும் போது அவன் பேச்சு என்ன மாறிடுது பாருங்க, அவன் சிந்தனையும் மாறிடுது இல்லையா? அப்போ இது ரெண்டுமே நாம அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தினது. வாசிக்கலாம். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளை என்று யார சொல்ல முடியும்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ. அப்போ நாம் அத்தனை பேருமே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் எல்லாரும் இயேசப்பா பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க முடியும் இல்லையா? ஆனா அதே மாதிரி ஆவினால் நடத்தப்படுவர்கள் எப்படிப்பட்டதா இருப்பாங்க? அவங்க நியாயப்படுத்த கீழ்ப்படிய மாட்டாங்க இல்லையா? ஆனா மாம்சத்தில் சிந்தையோடு நடப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இயேசு அறிந்திருப்பேன்னு சொல்லுவாங்க, இயேசு பின்பற்றுவேன்னு சொல்லுவாங்க. அவங்க கிரிகள் எல்லாமே எப்படிப்பட்ட இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அவங்க கிரிகள் எல்லாமே விசுவாச கிரிகளா இல்லாம, அதாவது நியாயப்பணத்தால் நாங்க நீதி நிறைவேற்றுன்னு சொல்லி நினைப்பாங்க. வாசிக்கலாம் கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். ஆமேன். ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நாம அத்தனை பேருமோ நியாயப்பணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்ப நாம இன்னைக்கு விசுவாச பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோமா இல்ல நியாயப்பணத்துக்கு கீழே இருக்கிறோமா? அப்ப நாம எல்லாருமே இன்னைக்கு நியாயப்பணத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. ஏன்னா நாம எல்லாருமே ஆவியில நடத்தப்படுறதுனாலதான். அப்ப அதனாலதான் நம்ம எல்லாருமே நியாயப்பணத்தை விட்டு நம்ம விசுவாச பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம நியாயப்பணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா நியாயப்பணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுவாங்க? இந்த பழைய 613 கற்பனைகளை மறுபடியும் நான் நடத்தணும், கிரியை நிமித்தம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நடப்பிக்கிறதுக்கு முயற்சி சென்று கிறிஸ்துவின் கிருபை விட்டு விழுந்து போவார் என்று சொன்னபடிதான் செய்யறாங்க. எதெல்லாம் நியாயப்பணது நல்லாவே தெரியும் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி கிறிஸ்துவ உலகம் வெறும் சபைக்கு வரவன்ற வசனத்தை ஆராயம் நிதானிக்காம வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே நாங்க போகணும் வருகிற அத்தனை பேருமே எப்படிப்பட்ட கிரிகளை நடப்பிவாங்க பார்த்தீங்கன்னா, நியாயப்பணத்தை கிரிகளை நடப்பிப்பார்கள். இந்த ஓய்வு நாளை கடைப்பிடிப்பாங்க, அதே போல தசவாகம் வாங்குவாங்க, கொடுப்பாங்க, பண்டிகைகளை ஆசரிப்பாங்க. இது எல்லாமே இன்னும் பழைய கிரிகளை காண்பிக்கிற ஜனங்களாதான் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே தேர் அண்டர் த லான்னு சொல்ல முடியும். ஆனா அது பாருங்க, அதே போலதான் இந்த கலாத்திய சபையை பத்தி குறிக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது பவுல் கூட அவங்களை கடிஞ்சுக்கிறாரு இல்லையா? கலாத்திய சபை ஆரம்பத்துல விசுவாசமா நடந்தது. அதனால அதாவது பவுல் கண்டிக்கும் போது எப்படி கண்டிக்கிறான்? புத்தி இல்லாத கலாத்தியரே,
சொல்லிட்டு சொல்றான், நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? ஏன்னா ஆரம்பத்துல அவங்க நன்றாதான் ஓடினார்கள் விசுவாசத்தோடு. ஆனா திடீர்னு அந்த விசுவாசத்தை விலகி போனாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க கிரிகள் எல்லாமே விசுவாசப்படி இல்லாம திடீர்னு நியாயப்படுத்தால் நீதிமானாகணும் விரும்பி மறுபடியும் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தை விலகி போனார்கள். அதனால அதாவது பவுல் கண்டிக்கிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறான். ஏன்னா அதாவது அவன் சொல்லும் போது அவன் சொல்றான் பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்னாக பிரத்யட்சமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் இல்லையா? அப்படி இருந்து கூட நீங்க, நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புறேன், ஒன்று மாத்திரம் உங்களுக்கு அறிய விரும்புறேன். என்னன்னாக்கா, நியாயப்பணத்து கிரியனாலியா இல்ல விசுவாச கேள்வினாலியா, எதினால நீங்கள் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து கலாத்திய சபையில் உள்ள விசுவாசிகளை கேட்கிறான். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிரியைகள் நிமித்தமாக, அதாவது ஞாபகத்தின் மூலமாக நாங்க நீதிமானாக விரும்பிதான் அவங்க வழிவெளிக்கு போறாங்க. அதாவது அந்த கேள்வி கேட்கிறான். அப்ப ஆவினால ஆரம்பம் பண்ணினீங்க நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, இத்தனை புத்தியினரா நீங்க அப்படின்னு சொல்லி கலாத்திய சபையில் உள்ள அந்த விசுவாசிகளே பவுல் வந்து கண்டிக்கிறார். ஏன்னா அவங்க சிந்தனை மாறிவிட்டது. அவங்க கிரியைகளை எப்படி நடப்பிக்கணும்னு விரும்பினாங்க பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே நியாயப்படுறதுக்கு வந்து கிரியைனால நான் நீதிமானாகணும் விரும்புனாங்க. அதனால விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19 முதல் 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இந்த மாம்சத்தின் கிரிகள் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நல்லா கண்டுபிடிக்க முடியும். சோ ஒருவனுக்குள்ள மாம்ச சிந்தை இருந்தால் அவனுடைய கிரிகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி லிஸ்ட்ல பார்க்க முடியுங்க. அவங்களுக்குள்ள என்ன லிஸ்ட் இருக்கும், என்னென்ன காரியங்கள் செய்வான்னு பாத்தீங்கன்னாக்கா, விபச்சாரம். ஏன்னா மாம்சத்துல உள்ளவன் அவன் கிரிகள் எப்பவுமே விபச்சாரம் இருக்கும், வேசித்தனம் இருக்கும், அசுத்தம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டல், இது எல்லாமே யாரெல்லாம் வந்து மாம்ச சிந்தையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிரிகள் இப்படிப்பட்டதான் இருக்கும் கண்டிப்பா வந்து. அதனாலதான் மாம்சத்தின் கிரைகள் அது வெளியரங்கமா இருக்குது, வெளியரங்கமா வெளிப்படமாது. அப்ப யாருக்குள்ள மாம்ச சிந்தை முழுசா இருக்குதோ அவனுடைய கிரைகள் இது எல்லாமே அவனுக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்ப இந்த மாதிரி பாவங்க என்ன பண்ணுவான், அவன் வந்து வெளியரங்கமா செய்வான்னு சொல்லி இருக்குது இல்லையா? அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த மனுஷன் வந்து மாம்சத்தில் நடக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். வாசிக்கலாம் 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல ஆவின் அன்பை பத்தி பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். ஆமீன். இதுல 3 விதமான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். எப்படிப்பட்டதா? அதாவது மாம்சத்தின் இச்சை. அப்ப இந்த இச்சை என்பது எங்கிருந்து உண்டாகுது? மாம்சத்துல உண்டாகுது இல்லையா? இந்த இச்சை என்று சொல்லும் போது, ஒண்ணு கண்ணினால் வருகிற இச்சை, விபச்சாரம். இன்னொன்னு இச்சைன்னு சொல்லும் போது சாப்பாட்டு இச்சையா இருக்குது, ஒரு பக்கம் பொருள் ஆசை என்ற இச்சையா இருக்குது. சில பேர் வந்து பணத்தை அதிகமா வந்து கோடிக்கொண்டு பணத்தை வைத்திருந்தால் சேர்த்து வைத்து அதை எப்படி வந்து செலவு பண்ணலாம், அந்த பாவத்தை செய்யறதுக்கு இது எப்படி செலவு பண்றான்ற இச்சையோடு செயல்படுவார்கள். அதுவும் இச்சை தான். பண ஆசை அதிகமா இருந்தா அதுவும் இச்சை தான். பொருள் ஆசை, இது எல்லாமே இச்சை. இது விக்கிர ஆராதனை சொல்லி எழுதப்பட்டிருக்குது. 2வது கண்ணினால் வர இச்சை, விபச்சாரம், வேசித்தனம். இல்ல சில பேர் அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்க, சினிமா பார்க்கணும்னு ஒரு இச்சையோட பார்ப்பாங்க. சினிமா பார்க்காம தூங்க மாட்டாங்க. சில பேர் சீரியல் பார்க்கணும், இது இல்லாம என்னால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இது எல்லாமே இச்சை. இது கண்களினால் மாம்சத்தில் உண்டாகிற இச்சை. 2வது கண்களினால் இச்சைன்னு பார்த்துட்டோம். அதே போல 3வது ஜீவனத்தின் பெருமை. இந்த பெருமை என்பது முதல் பாவம் இல்லையா? இந்த பாவத்திலே வந்து முதல்ல வந்து அதாவது முதல்ல பாவம் உண்டானதே எதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த பெருமைனாதான். செய்தவன் யாரு? லூசிபர் இல்லையா? இதனால நம்ம நல்லாவே ஆராய்ஞ்சு பார்த்திருக்கோம் இந்த முதல் பாவம் லூசிபர் எப்படி செஞ்சான்னு சொல்லி.
அதனாலதான் இந்த பெருமை மாத்திரம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே மாம்சத்தில் உண்டாகிற இச்சை இல்லையா, மாம்சத்தில் வருகிற பாவம் இது எல்லாமே இல்லையா. இந்த பெருமை இருக்கக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவனை தேவன் எதிர்க்கிறார். அதனால ஒருபோதும் பெருமை இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்தில் உள்ளவர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடாது. செலுத்திதான் நம்ம இன்னும் மாம்சம் நடக்கணும்னு அர்த்தம். அப்ப இந்த எதெல்லாம் மாம்ச சிந்தைப்பா, எதெல்லாம் ஆவி சிந்தை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். வசனம் நல்லா ஆராய்ஞ்சுனாக்கா கண்டுபிடிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க இந்த அன்பு செலுத்தும் போது ஆவிக்குரிய அன்பு செலுத்தாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாம்ச அன்பு செலுத்துவாங்க, எமோஷனல். இது எல்லாமே மாம்சத்தில் வருகிற அது அன்பு இல்லையா. இந்த எமோஷனல் சிம்பத்தி இதெல்லாம் இந்த பைபிள்ல இடமே கிடையாது. பைபிள்ல நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சிம்பத்தி என்ற வார்த்தையே கிடையாது, எமோஷனல்ன்றது கிடையாது, சிம்பத்தியும் கிடையாது, அனுதாபம்ன்றது கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா என்ன இருக்கும்? மனதுருக்கம், கம்பேஷன்ற வார்த்தை இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் மனதுருகி மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல அலைந்து திரிவர்களை மேல மனதுருகி என்ன பண்ணாரு? அவர்களை சுகப்படுத்தினாரு, அவர் நோய்களை குணப்படுத்தினார், நன்மை செய்தார். எப்படிப்பட்ட நன்மை அவர் செய்தார்? இது எல்லாமே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் அன்பு செலுத்தல, அவர் ஆவில அன்பு செலுத்துறார். அதனால அவங்களை என்ன பண்ணாரு? குணப்படுத்தினார். பிசாசு கட்டுகளில் இருந்தவர்களை அவர் விடுதலை பண்ணார், செத்து போன மரித்தவர்களை உயிர்ப்பித்தார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இது எல்லாமே ஆவிக்குரிய அன்பு சொல்லி பார்க்க முடியும். இதுதான் மனதுருக்கம், கம்பேஷன்ற வார்த்தை இருக்குது இல்லையா. ஆனா எமோஷனல் சிம்பத்தி என்ற வார்த்தை அனுதாபம். அனுதாபம் என்றது எமோஷன் என்பது மாம்சத்தில் உண்டாகிற அது ஒரு செயல்னு சொல்லி பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்களுக்கு சிம்பத்தி இருக்கும், அனுதாபம்ன்றது அனுதாபப்படுவாங்க, எமோஷனல். சில பேர் என்ன பண்ணாங்க, எமோஷனலா செயல்படுவாங்க. இது எல்லாமே எமோஷனல் வருது, எல்லா காரியங்களும் இது மாம்சத்தில் வருகிற காரியங்கள். ஆனா அதுக்கு பதிலா நமக்கு என்ன இருக்க வேண்டும்? கம்பேஷன், மனதுருக்கம் தான் இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் தேவன், அதே மனதுருக்கம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா சிம்பத்தி, எம்பத்தி, அதே போல எமோஷன் இதுக்கு இடமே கிடையாது. வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து இங்க பார்க்கும்போது இது முக்கியமான விஷயத்துல அந்த 3 விதமான பாவங்களை பார்த்தோம். ஏன்னா இந்த பாவம் எல்லாமே எங்கிருந்து உண்டாகுதா? மாம்சத்தில் உண்டாகிற காரியம். இது உலகத்தில் உண்டாகிற காரியங்கள். அதனால இதை விட்டு விலக வேண்டும். இது தேவனுடைய சித்தத்தின்படி. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். வாசிக்கலாம் அடுத்த வசனம். ஆனா இந்த அன்பை பத்தி சொல்லும் போது அழகா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 10. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமீன். ஆவிக்குரிய அன்பு தான் பாக்குறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பு பெரியது இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேலானது. அதே போல ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அப்ப இதுதான் தேவன் விரும்புற பிரதானமான கட்டளை. ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பு செலுத்த வேண்டும் சொல்லும் போது ஆவிக்குரிய அன்பை தவிர இதுல மாம்ச அன்பே இருக்காது, இருக்க கூடாது. ஏன்னா அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது. அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்தவன். அப்ப தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அன்புள்ளவன், அவரை அறிந்திருக்கிறான். தேவனை அறிந்திருக்கிறன்னு சொல்லுவேன், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவான். அப்போ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பே இல்லைனாக்கா டோட்டலா அவன் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ காட் இஸ் லவ் இல்லையா, லவ் இஸ் நாட் காட். சில பேர் சொல்லுவாங்க உலக மனுஷன் என்ன சொல்லுவான், சுயநீதி உள்ளவன் என்ன சொல்லுவான், அன்புதான் கடவுள்னு சொல்லுவான். ஆனா வசனம் சொல்லுது தேவன் தான் அன்பு இல்லையா. அன்பு யாரு? இயேசுதான் அந்த அன்பு. தேவன் அன்பாக இருக்கிறார். அப்ப தம்முடைய ஒரே பேரான எப்படி அந்த அன்பை செலுத்தினார் ஆண்டவர்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதுனாலே. அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சம் வெளிப்பட்டார் இல்லையா. இதுதான் பிரதானமான அன்பு நம்ம மேல காட்டுறது இல்லையா. நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம், ஒவ்வொரு வழியில போயிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு காட்டினார் இல்லையா. இதுதான் ஆவிக்குரிய அன்பு. அப்ப தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டார் அவரு? இந்த அன்பு எப்படி காட்டினாரு? நம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் இல்லையா. இயேசு கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். அவர் தான் தேவன் தான் வெளிப்பட்டார் மாம்சத்துல. அதுதான் எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து
தன் ஜீவனை கொடுக்கும்படிதான் வெளிப்பட்டார். இதுதான் பிரதானமான அன்பு. அப்ப நாம் தேவனிடத்தில் அன்பு கூறினால் அல்ல. அப்ப நாம முதல்ல இயேசு கிறிஸ்து அறிஞ்சு அவர் மேல அன்பு செலுத்தணுமா? இல்ல, கிடையாது. வசனம் சொல்லுது, அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு எதனால உண்டாயிருக்குதா? இது மாம்ச அன்பு அல்ல, இதுதான் ஆவிக்குரிய அன்பு, தேவன் காட்டின அன்பு இல்லையா? அப்ப நாம ஒரு காலத்துல பிறக்கும் போதே இயேசு மேல நம்ம அன்பு செலுத்தணுமா? கிடையாது. அப்போ தாயின் கர்ப்பத்தில் உருவாதுக்கு முன்பே இயேசு நம்ம அறிந்திருக்கிறார் இல்லையா? அப்போ நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே, அவர் நமக்காக வந்தார் இல்லையா? என்னுடைய பாவனுக்காக அவர் மரித்தார் இல்லையா? மரித்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அப்போ இதுதான் பிரதானமான அன்பு சொல்லி பார்க்கணும். இதுதான் ஆவிக்குரிய அன்பு இயேசு கிறிஸ்து நம்ம மேல செலுத்தினார். வாசிக்கலாம். இதுல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். ஒண்ணு இந்த ஆவிக்குரிய மனுஷன், மாம்சத்துக்குரிய மனுஷன், இந்த 2 பேரையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் வசன நிமித்தமாக. வாசிக்கலாம். முதல்ல இந்த மாம்சக்குரிய மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவனை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமென். இந்த மாம்சத்தில் நடக்கிற மனுஷனை அவனை எப்படி கண்டுபிடிக்கும்? அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்குமா? அவனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ம சுபாவமான மனுஷனோ, நேச்சுரல் மேன். அவன் தான் மாம்சத்தில் சிந்திக்கிற மனுஷன். அவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அப்போ சத்தியத்தை சொல்லும் போது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் கண்டிப்பா. ஆனா இயேசு கிறிஸ்து சில பேர் சில அறிக்கை பண்ணுவாங்க, இயேசு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவான், நம்புன்னு சொல்லுவான், சபைக்கு போறேன்னு சொல்லுவான், வசனமே ஆராய மாட்டான், வசனமே கேட்க மாட்டான். சும்மா நான் பேருக்கு நான் சபைக்கு போறேன் வர்றேன்னுவான். அவனுக்கு எந்த வசனமும் கேட்க மாட்டான். சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாதவன் அவன் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆராய மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அது சொல்லும் போது எப்படி இருக்குமா? வசனத்தை சொல்லும் போது எப்படி இருக்குமா? கேட்க மாட்டான். அது என்னப்பா இவங்க எதுக்கு எடுத்தாலும் வசனம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறவன் அவன் தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். ஏன்னா அவன் எப்படிப்பட்டனா இருப்பான்னு பாத்தீங்கன்னாக்கா, அவன் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிற ஆனால் அவைகளை அறிய மாட்டான். ஏன்னா அவன் ஆராய மாட்டான், நிதானிக்க மாட்டான். ஆவிக்கேற்ற பிரகாரமாக நிதானிக்க மாட்டான், அதை ஆராய மாட்டான். இவன் தான் ஜென்ம சுபாவம் உள்ள மாம்ச மனுஷன் சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆவிக்குரிய மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே அதிகாரத்துல 15:16, 1 கொரிந்தியர் 2:15-16 வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவன்? அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ வசனத்தை நல்லா ஆராய்ந்து நிதானித்து அதை ஏற்றுக்கொள்ள மனசுள்ளவன் அவன் தான் ஆவிக்குரியவன். அப்போ நிதானிக்கிறான் இல்லையா? ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நல்ல வசனத்தை ஆராய்ந்து நிதானிக்கிறவன் நல்ல வசனத்தை கை கொள்வான், அதே போல அதை கடைப்பிடிப்பான். ஆனா மற்றவன் இவனை நிதானிக்க முடியாது, மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்படிப்பட்டவன் ஆவிக்குரியவன். அப்ப வேறொருவன் அவனுக்கு புத்தி சொல்ல முடியாது. இதை செய் அதை செய், வசனப்படி நீ நடக்கணும்னு சொல்ல அவசியமே கிடையாது. ஏன்னா இவன் நல்லா ஆராய்ந்து நிதானிக்கிறான் இல்லையா? ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனா கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு யாராவது போதிக்க முடியுமா? ஆண்டவருக்கே யாராவது புத்தி சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதே போலதான் பவுல் சொல்றான் பாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது ஆண்டு சொல்றாரு இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது. அப்ப நமக்கு எப்படி சிந்தை இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய சிந்தை அல்ல, மாம்சக்குரிய சிந்தை அல்ல, ஆவிக்குரிய சிந்தை இருக்க வேண்டும். அப்ப பவுல் சொல்ற எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆவிக்குரிய சிந்தையா இருக்க வேண்டும் சொல்லித்தான் பாக்குறோம். வாசிக்கலாம் ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எப்படி நான் இந்த மாம்சத்தில் வருகிற இச்சைகளை விட்டு விலக வேண்டும், எப்படி இதை விட்டு நான் விலகிறது அப்படின்ற கேள்வி இருக்குமானால் அதுக்கான பதில், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து என்ன பண்ணுமா? அதுக்கு பதிலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டால் நாம் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16-18.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிற இவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்லவே. ஆமென். நான் மாம்சத்தில் சிந்தித்து அதில் நடக்கக்கூடாது என்றால் என்ன செய்யணுமா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சை நிறைவேற்றாம இருப்பீங்க. ஏன்னா மாம்சம் என்ன பண்ணுமா? ஆவிக்கு விரோதமாக, அதே போல ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஒண்ணுக்கொண்ணு விரோதமாக போர் செய்யும். அதனாலதான் ஒண்ணுக்கொண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். எதுவுமே மாம்சமும் சரி ஆவியும் சரி ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்கிறதுனால அது போர் செய்யும். நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவள் ஒன்றுக்கொண்டு விரோதமா இருக்கிறது. அப்ப நான் நன்மை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது அது செய்யாதபடிக்கு மாம்சத்தை வெளிப்படும் போது இது தடுக்கும். அப்போ நான் நன்மை செய்ய வேண்டும் விரும்புறேன். அப்ப தீமை செய்யக்கூடாதுன்னு தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆனா தீமை செய்து விடுகிறேன். இதனால பாவம் உள்ள இருக்கிறதுனாலதான் நான் இல்லையா? அப்ப எனக்குள்ள பாவம் இருந்தால் நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், செய்யாம என்ன பண்ணுவேன்? தீமை செஞ்சு விடுவேன் அப்படின்னு இருக்கும். இது குறித்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரோமர் 7:14 முதல் 20. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்திருக்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்புவதை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனோ? ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிறதை நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். அது எப்படி? நான் விரும்புவதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது இல்லையா? ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, எல்லாமே நியாயப்பிரமாணம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? பாவம் வந்ததுனாலதான் மோச மேல கொடுக்கப்பட்டது இருந்தது. அது நல்லதுதான். ஆனா அதை கிரியனால நடப்பிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு செய்யறதுதான் தப்பு இல்லையா? விசுவாசம் தான் இன்னைக்கு நடப்பிக்கணும் இல்லையா? அப்ப நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியனா இருக்கிறேன். எப்படின்னாக்கா, நான் செய்கிறது என்னைக்கு சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறது செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அப்ப நான் பாவத்தை வெறுக்கிறேன், குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அத விரும்பல, எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா என்ன பண்றேன்? நான் விரும்புறது செய்யாம என்ன பண்றேன்? வெறுக்கிறதே செய்கிறேன். நான் எதை வெறுக்கணும் அதே செய்யறேன், அந்த பாவத்தை செய்யறேன் இல்லையா? இப்படி நான் விரும்பாத செய்கிறவனா இருக்க, குடிக்கிறது தப்பு, பொய் சொல்றது தப்பு, அதே போல உபச்சாரம் செய்ய தப்புன்னு தெரியும். இப்படி நான் விரும்பாததை செய்கிறனா இருக்க நியாயப்படம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆனா அதனால என்ன? எனக்குள்ள அப்போ அதனால் நான் அல்ல. பவுல் சொல்றான், இது நான் அல்ல. அப்ப எதனால அது செய்கிறோம்? எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா செய்ய முடியாம என்ன பண்ற? தீமையை செய்து விடுகிறேன். இது காரணம் என்னன்னா, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் தான் அது செய்யுது. அப்ப இன்னும் தீமை உள்ள இருந்தானோ? அப்ப கோவப்படக்கூடாதுன்னு இருக்குது. கோவப்பட்ட வாய் வழியா கெட்ட வார்த்தை வந்துவிடும் சில நேரங்கள்ல. ஆனா நான் கோவப்படக்கூடாது, வார்த்தையை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கோவப்பட்டு வார்த்தை வெளியே வந்துருந்தாக்கா எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம், அதான் வசனம் சொல்லுது பாருங்க, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எதனால இந்த மாம்சத்தில் கிரியைகள் வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பாவம் இல்லையா? அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்குது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இடத்துல இருக்கிறது, ஆனா நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. அப்ப நன்மை செய்யணும்ன்றது நல்லா தெரியும், ஆனா செய்யாம தடுக்கிறேனாக்கா எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் இதுல காரணம். ஆதலால் நான் விரும்புறத நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்ப மறுபடியும் அதே பார்த்து செய்யறேன்னா, கோவப்படுறேன், வைராகியம் படுறேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை செய்து விடுகிறேன். அப்படின்னா இன்னும் உள்ள என்ன இருக்குதுன்னா தீமை இருக்குது. அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப உள்ளத்துல இன்னும் பாவம் இருக்கிறதுனாலதான் இந்த கிரியைகள் வெளிப்படுது இல்லையா? ஏன் நான் 10, 9 பாவங்களை விட்டுட்டேன்,
ஆனா ஒரு ஒரு காரியத்துல நான் வந்து மாற முடியல. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா செஞ்சுறேன் இல்லையா? சினிமா பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது. சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா என்ன பண்ணேன், அந்த டைம் வரும்போது ஓடி போய் உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தப்புன்னு தெரியுது. ஆனா ஓடி போய் அதே சீரியல்ல உட்கார்ந்து அந்த டைம்ல வந்து பார்க்கணும்னா, உள்ள என்ன இருக்குது? இச்சை. அத பார்க்கணும்னு கண்கள் இச்சை இருக்கிறதுனால பண்றேன். அதான் வசனம் சொல்லுது. நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப இந்த பாவம் உள்ளத்துல இன்னும் இருக்குது. செய்யணும்னு தூண்டுதுனால மாம்சத்துல செய்து விடுகிறேன். அப்ப இதுதான் காரணம்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 4:13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்து அருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன் எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும்? அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். அறிந்திருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் வந்து நிலைத்திருக்கிறேன் எப்படி சொல்ல முடியுமா? ஆவியினாலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். அதே போல அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்ப வெறும் கேட்கறது மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவன் இல்லையா? வசனம் கேட்டு அதை கை கொள்றதுதான் இல்லையா? அப்ப கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் தான் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிற அத்தனை பேருமே கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். ஏன்னா அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்திரன ஆவினாலே அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ அந்த ஆவினாலதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள நிலைத்திருக்கிறார், நானும் அவருக்குள்ள நிலைத்திருக்கேன்னு சொல்லி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆவினால அறிந்து கொள்ள முடியும். எப்படி? கை கொள்ளும் போது, வசனம் கை கொள்ளும் போது அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் அடுத்தது. ஆனா இந்த ஜெபம் கூட பாத்தீங்கன்னாக்கா, சில நேரங்கள் சில பேர் வந்து ஜெபம் பண்ணும் போது கூட அறியாம என்ன பண்ணுவாங்க, மாம்சத்தில் ஜெபிப்பாங்க. ஆனா ஒருபோதும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம ஜெபம் கூட மாம்சப்படி இல்லாம அந்த மாம்ச ஜெபம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நான் வந்து வெளியூருக்கு போய் படிக்கணும், நல்லா வந்து வசதியா வாழணும், எனக்கு தேவையான காரியங்களா கிடைக்கணும், அதாவது நான் இதை வாங்கணும், இப்படிப்பட்ட லிஸ்ட்ல ஒரு பெரிய லிஸ்ட் போட்டான்னு ஜெபம் பண்ணி கேட்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருவாருப்பா ஜெபம் பண்ணா அப்படின்ட்டு. இது எல்லாமே மாம்சத்தில் உண்டாகிற ஜெபம். ஆனா ஆவிக்குரிய ஜெபம் தான் நம்ம செய்யணும். ஆவியில ஜெபம் பண்ண வேண்டும். ஆனா இந்த ஒரு இடத்துல ஏசப்பா கூட சொல்றாரு பாருங்க, இந்த சோதனை ஏன் சில பேர் விழுந்து விடுறாங்களா? அவங்க சிந்தனை எல்லாமே மாம்சத்தில் இருக்கிறதுனால பலவீனம் அடைந்து விழுந்து விடுகிறார்கள். வாசிக்கலாம் மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். இந்த வசனத்துல பார்க்கும்போது ஏசப்பா இந்த வார்த்தை ஏன் அவங்களை சீசரை பார்த்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ண சொல்றாரு 1 மணி நேரம் விழுத்திருந்து. ஆனா என்ன பண்றாங்க, அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா சில நேரங்கள் இது பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஜெபம் செய்யணும்னு நினைப்போம், போய் உட்காருவோம், ஜெபம் செய்ய முடியாம என்ன பண்றோம், அதாவது கண்ணை மூடி ஜெபம் பண்ணும் போது டக்குன்னு உடனே எனக்கு தூக்கம் வந்துருது இல்லையா? தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடும், ஜெபம் பண்ண முடியாம போயிடுது. இது பல தடவை முயற்சி செய்வோம். ஆனா என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல. இதனால இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனா ஆவி உற்சாகம் உள்ளதான். அப்ப நம்ம ஆவியில ஜெபம் பண்ணும்போது 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் போக ஜெபம் பண்ண முடியும். இல்ல நாங்க தூங்க மாட்டோம். எப்போ வந்து மாம்ச சிந்தையோட நம்ம ஜெபிக்கணும்னு விரும்பி போய் ஜெபம் பண்றோமோ அந்த சமயத்துல அது தோல்வியில முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வேணும் அதை வேணும்னு கேட்பாங்க. சில பேர் சும்மா அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு குற்றங்களே சொல்லுவாங்க, வேற கம்ப்ளைண்ட்ஸ் பண்ற மாதிரியே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மாம்சத்துல வருகிற ஜெபம். ஆனா ஆவியில் ஜெபம் பண்ணும்போது நம்ம பலமுள்ளா இருப்போம் இல்லையா? அதான் சொல்றாரு ஆண்டவர், ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால தூங்குறாங்க இல்லையா? ஏன் தூக்கம் வருது? மாம்சம் பலவீனமா இருக்கிறதுனால. ஏன்னா மாம்சம் என்னைக்குமே பலவீனம் உள்ளது. அந்த பலவீனத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆவியினாலதான் மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆவிகிற சிந்தையோடு நம்ம நடக்கும்போது மேற்கொள்ள முடியும். அதனால நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபம் வந்து மாம்சப்படி இல்லாம ஆவியில நம்ம ஜெபம் பண்ண வேணும் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணணும்னாலே நம்ம நிறைய டைம் வந்து படிப்பு கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:7-10. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். ஆனா இங்க கவனிக்கும் போது ஒரு விஷயத்த, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா சில பேர் நினைப்பாங்க, அதாவது பவுலுக்கு முள் என்றால் அவனுக்கு வியாதி இருந்தது, அதனாலதான் அந்த முள்னு சொல்லப்பட்டது, அதை வந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணா. வியாதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பவுலுக்கு என்னைக்கு வியாதி இருந்தது? முள் என்பது, பவுலுக்கு இருந்த முள் என்பது, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம விசுவாசம் இல்லாம இருந்த ஜனங்களினால் வருகிற உபத்திரம் தான். பவுலுக்கு வந்து உபத்திரம், அவர்கள் மூலமா அவர்கள் தான் முள்ளா இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க, பவுல வந்து சில இடங்களை 3 தடவை வந்து ராட்ல அடிச்சாங்க இல்லையா, சில இடங்களை வந்து துன்புறுத்தினார்கள், அதிகமான பாடுகளை அனுபவிச்சார். அப்ப அவங்க எல்லாம் முள்ளாதான் இருந்தாங்க. பவுலுக்கு முள்ளா இருந்தது அவங்க இயேசுவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம விசுவாசம் இல்லாத ஜனங்கள். அவர்கள் பவுலை துன்படுத்தினார்கள். இவர்கள் தான் முள்ளு இல்லையா, வியாதி கிடையாது. அதனால அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. ஆனா இந்த வீக்னஸ் வந்து இருந்தது. எப்படிப்பட்ட வீக்னஸ்னாக்கா, பலவீனம் சொல்லும் போது இந்த பலவீனம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது நல்லதுதான். அதனாலதான் இந்த பலவீனத்துல நான் மேன்மை பாட்டுவேன்னு சொல்லி பவுலும் சொல்ற சாட்சி கொடுக்குறான். அவனுக்கு ஏன் இந்த கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது அவனுக்கு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்துல அவனை தன்னை உயர்த்தாத படிக்குதான் அந்த முள்ளு இருந்தது. முள் என்பது அவனுக்கு வந்த உபத்திரங்கள், எதிரிகள் மூலமாக வந்த உபத்திரம். யாரு? எதிரிகள். அப்ப அதுதான் முள்ளா இருந்தது இல்லையா. அப்ப 3 தடவை ஜெபம் பண்ற ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்ப பவுலுக்கு பலவீனம் இருந்தது நல்லதுதான். அதான் அவன் சந்தோஷப்படுறான். பிறகு அதை புரிஞ்சுக்கணும், சந்தோஷப்படுறான். அவனுக்கு அநேக இக்கட்டுகள் இருந்தது. நீங்க வந்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவன் சாட்சி எப்படிப்பட்ட அவனுக்கு உபத்திரம் இருந்தது ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றா பாருங்க. அவன் போன இடங்கள்ல அவனுக்கு சில இடங்கள்ல வந்து குளிர்ல, மழையில, வெயில்ல, தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தங்க இடம் இல்லாம ஆண்டவருக்காக அவன் எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு இருந்தான் இல்லையா. சில இடங்கள்ல அவனை அடிச்சாங்க, அடிச்சு தூக்கி போட்டாங்க, செத்துட்டானா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் தைரியமா எழுந்து பிரசங்கம் பண்ணான். அப்போ அவனுக்கு உபத்திரம் இருந்தது. அதுதான் யாரு மூலமா உபத்திரம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம விசுவாசம் இல்லாத ஜனங்கள் மூலமா இந்த உபத்திரம், அந்த ஜனங்கள் தான் பவுலுக்கு முள்ளா இருந்தது. அப்போ எதுக்காக இது கொடுத்தாரு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அலோ பண்ணார் ஆண்டவர். அதான் என்ன சொல்றாரு, பரவாயில்ல, ஆனா இந்த பலவீனத்துல என் பலம் பூர்ணமா விளங்கும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பலவீனம், இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கும்போது தேவனுடைய பலம் நம்மை காக்கும், பலப்படுத்தும் சொல்லி பவுல் ஆதலம் படுத்துறாரு. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, அதுக்கு பிறகு சொல்றான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நான் சந்தோஷப்படுறேன் இந்த பலவீனங்கள் நிமித்தமாக. கிறிஸ்து நிமித்தமாக தான் இந்த பலவீனம் இல்லையா. இந்த பலவீனம் நல்லதுதான் இல்லையா. இந்த பலவீனம் எதுக்காக பவுலுக்கு இருந்தது? தன்னை உயர்த்தாதபடிக்கு இயேசு கிறிஸ்து பாடுகளை வந்து அவன் இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை அனுபவிச்சான் இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் இருக்க வந்து நல்லதுதான். அந்தபடி நான் பலவீனமா இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் என்ன பண்றேன்? மிகவும் பிரியப்படுகிறேன், நான் விரும்புறேன்னு சொல்லி பவுல் சாட்சி வைக்கிறான். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரத்துல அங்க இயேசு கிறிஸ்து பேசுற வசனங்களை கேட்டுக்கொண்டவர்கள் எல்லாருமே சீஷர்கள் தான். ஆனா இவர்கள் எல்லாமே விசுவாசத்தை விலகி போனார்கள், பின்வாங்கி போனார்கள். எதனாலன்னு பார்க்கலாம். 60 முதல் 63 6ஆம் அதிகாரம் யோவான். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமேன். அங்க ஏன் வந்து சீஷர்கள் சில இடர்ல அடைஞ்சாங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க சிந்தனை இயேசு கிறிஸ்து பேசுற வசனத்தை வந்து கவனிக்காம அவங்க சிந்தனைகள்ல மாம்சத்தோடு இருந்தனாலதான் அதை உணராம போயிட்டாங்க அவங்க. ஏன்னா இயேசுக்கு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லும் போது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த வசனத்தை கவனிக்கும் போது, மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், இதை கேட்கும் போது இது அவங்க இடர்ல அடைகிறாங்க பாருங்க. அவங்க எதுக்காக இடர்ல அடைகிறாங்க பாத்தீங்கன்னாக்கா, அதாவது என்ன இது கடினமான உபதேசம், முறுமுறுக்கிறாங்க அவங்க. இது கடினமான உபதேசம், இது யார் பின்பற்றக்கூடும்? என்ன மாம்சத்தை புசிக்க சொல்றாரு, பானத்தை பண்ண சொல்றாரு, ரத்தத்தை அப்படின்னு இது லிட்டரலா எடுத்துனாங்க. இது ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணாம லிட்டரலா திங்க் பண்றதுனாலதான் அவங்க இடர்ல அடைஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு அவ்வளவுதான். சில பேர் வந்து கேட்கிற வசனத்தை ஆவிக்கிற சிந்தையோட கேட்கும் போது உணர முடியும்.
மாம்சத்துல வந்து கேட்கும் போது ஒருபோதும் அதை அறிய மாட்டாங்க, உணரவும் மாட்டாங்க. அப்போ ஏசப்ப சொல்ல அவருடைய சீசர்கள் அநேகர் இவளை கேட்ட போது இது கடினமான உபதேசம், என்ன இவரு மாம்சத்தை புசிக்க சொல்றாரு அப்படின்னு கேட்டு இடரல் அடைகிறாங்க. யார் இதை பின்பற்றக்கூடும் அப்படின்னு விலகி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம் இல்லாத ஜனங்கள்ல இவர்கள் எல்லாருமே சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று ஏசப்ப கேள்விப்பட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஆனது ஒன்றுக்கும் உதவாது. அப்ப எது உயிர்ப்பிக்குமா? ஆவி உயிர்ப்பிக்கும், ஆனா மாம்சமானது ஒன்றுக்குமே உதவாது. ஏன்னா மாம்ச சிந்தை மரணம் சொல்லி வாஸ்தவம் இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்குதுன்னு ஏசப்ப சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வசனம் கூட எல்லாமே அது ஆவியும் ஜீவன் உள்ள வசனம். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வசனத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது ஆம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆமீன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் எதிர்த்து நிற்க கூடாது. அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வசனம் கேட்டு உணர்ந்து அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் எல்லாமே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப இதை ஏற்றுக்கொள்ளவது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னும் நாம் மாம்சம் நடக்கிற அது உணரவில்லை என்று அர்த்தம். வாசிக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான வார்த்தை, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22-23. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். ஆமென். அடிமை, சுயாதீனம், 2 விஷயத்தை பாக்குறோம் இல்லையா? யார் அடிமை, யார் சுயாதீனம் உள்ளவர்கள்? ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போல் இருக்கும், அது என்ன கூடுமானால் என்ன, அந்த அளவுக்கு உன் சந்ததி வந்து பழகி பெருகி இருக்கும். பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்றார். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ள, ஒருபோதும் மாற மாட்டார் அவர் இல்லையா? அதை புதுப்பிக்கிறாரு. அடுத்தது வந்து யாக்கோபுக்கு, அதே போல ஈசாக்கு, எல்லாருக்குமே அவரு மறுபடியும் ரெனியூ பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் வந்து விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இல்லையா? ஆனா ஒரு இடத்துல வரும்போது ஆபிரகாம் பிள்ளை இல்லாம இருந்தது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர் ஒருபோதும் மாற மாட்டார் இல்லையா? ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனா சாராள் திடீர்னு ஒரு கட்டம் வரும்போது தாமதம் ஆக 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 உடனே சிந்தனை எப்படிப்பட்டது மாறுன்னு பாருங்க. அங்க வாசிக்கும் போது கலாத்தியர் 16ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 16ல வாசிக்கும் போது சாராள் ஒரு தவறு செய்கிறாள். விசுவாசமா இருக்கிறாங்க, ஆனா ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து போகும்போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் மறந்துட்டு என்ன பண்றாங்க, உடனே அடிமை பெண்ணாகிய ஆகாரோட திருமணம் செய்து வைத்து குமாரனை பெறும்படி ஒரு பெரிய தப்பு செஞ்சுறாங்க. அங்கதான் வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது இல்லையா? இந்த சிந்தனை எப்படிப்பட்ட இந்த சாரோட சிந்தை, இது மாம்ச சிந்தை சிந்தையோட இருந்தாலதான் அந்த தப்பை செய்கிறார். அப்போ அதனாலதான் இஸ்மாயில்ன்ற ஒரு மகன் பெருக்கிறான். ஆனா ஏசாப்புடைய அந்த சித்தமோ திட்டமோ இது கிடையாது. அதாவது உன் சந்ததி பெருக வேண்டும், பெருகுன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? அது இஸ்மாவுடைய சந்ததி அல்ல. அதாவது ஈசாக்குடைய சந்ததி தான் ஆண்டோட திட்டம் இருந்தது. இது தேவனுடைய சித்தம் இல்லையா? இங்க வாசிக்கும் போது பாருங்க, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், ஒருவன் ஈசாக்கு, ஒருவன் இஸ்மாயில். ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஒருவன் அடிமையானத்தில் பிறந்தவன். யாரு? அடிமையானத்தில் பிறந்த ஆகார் விட்ட பிறந்தவன் இஸ்மாயில். ஒருவன் சுயாதீனம் இடத்தில் பிறந்தவன், சாராள் இடத்தில் பிறந்தவன் யாரு? ஈசாக்கு இல்லையா? அடிமையானத்தில் பிறந்தவன் எப்படிப்பட்டவன்? மாம்சத்தின்படி பிறந்தவன் தான் அடிமையானத்தில் பிள்ளை. ஆகாருடைய பிள்ளை எப்படிப்பட்டவன்? மாம்சப்படி பிறந்தவன். அப்போ தேவனுடைய சித்தம் கிடையாது இல்லையா? அப்போ சுயாதீனம் இடத்தில் பிறந்தவன் யாரு? வாக்குத்தத்தின்படி பிறந்தவன் யாரு? ஈசாக்கு தான் இல்லையா? அப்போ அந்த ஈசாக்கு தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆனா இத எண்ணாம சாராள் தவறு செய்து விடுகிறாள். அதனாலதான் இந்த சுயாதீனம் உள்ளவர்கள் யாரு? ஈசாக்கு இல்லையா? அப்ப ஈசாக்கின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? சுயாதீனம் உள்ளவர்கள். அவங்க இன்னும் அடிமைத்தது இல்லை. ஆனா அடிமையின் பிள்ளை யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்ப பிறந்தவன் யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மாயில் சொல்லி பார்க்க முடியும். அப்போ இங்க வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறந்த அது ஜெனரேஷன் யாரு பார்த்தீங்கன்னா இந்த ஈசாக்குடைய சந்ததி தான் இல்லையா? ஈசாக்கு நிமித்தமாக வந்த சந்ததியில தாவீது சிங்காசனத்துல அதே போல யோசேப்பின் மகனாக பிறந்ததான் இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனுடைய சித்தம் தான் இது. ஆனா இந்த சித்தத்தை விட்டு விலகி திடீர்னு ஒரு பெரிய தவறு நடக்குது. அங்கதான் சாராள் செய்த தவறு. அது சிந்தை எப்படிப்பட்டது? முடிவு எடுத்தது எல்லாமே அது மாம்ச சிந்தை. இங்க வாசிக்கும் போது இன்னொரு விஷயத்த பார்க்க முடியும். வாசிக்கலாம். அதே பத்தி கலாத்தியர் 4:28 முதல் 31 வாசிங்க. சகோதரரே,
நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ நாம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோமா? சுயாதீனம் உள்ளவர்களுக்கே பிள்ளையா இருக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர், நாம ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப ஈசாக்கை போல நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்கா, வாக்குத்தத்தின் பிள்ளைகள். நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் இல்லை. அப்ப இன்னும் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இன்னும் வசந்த கேட்காம உணராம அப்படியே இருந்தோம்னா நாம அடிமையா இருக்கிறோம்னு சொல்லி தான். அப்போ இயேசு சொல்றாரு இல்லையா ஒரு இடத்துல, அந்த யூதர்களை பார்த்து, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவங்க கேட்கறாங்க, எதனால்? நாங்க ஆபிரகாம் பிள்ளைகள். ஒருவேளை நீங்க ஆபிரகாம் பிள்ளைகளா இருந்தீங்கன்னாக்கா என்னோட வசந்த கீழ்ப்படிங்க, நான் சொல்ற வார்த்தையின்படி நடப்பீங்க. ஆனா நீங்க செய்யல இல்லையா? அதனால இன்னும் நீங்க அடிமையா இருக்கிறீங்க. ஆபிரகாமுடைய எங்க தகப்பன் சொல்லி எப்படி சொல்லுவீங்க நீங்க? அப்போ இன்னைக்கு வசனம் கேட்டு அதை கை கொள்றவன் வாக்குத்தத்தின் பிள்ளைன்னு சொல்ல முடியும். ஈசாக்கை போல ஆகிலும் மாம்சப்படி பிறந்தவன் எப்படிப்பட்டவன்? ஆவின்படி பிறந்தவன். அப்போது துன்பப்படுத்தினது போல இப்போதும் நடந்து வருகிறது. அது குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அடிமையானவனின் மகன் சுயாதமுடைய குமாரனோட சுதந்திரவாளியோ இருப்பதில்லை. You cannot inherit. ஏன்னா ஆகையால் அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்லி இருக்கிறது. ஏன்னா சாரா சொல்லிட்டா இல்லையா, அது இந்த ஆகாரை துரத்த வேண்டும், அதே போல் நடந்தது, புறம்பே தள்ள வேண்டும் சொல்லி நடந்தது இல்லையா? அப்போ இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானலுக்கு பிள்ளையா இல்லை. அப்ப நம்ம எல்லாருமே யாருக்கு பிள்ளையா இருக்கோம்? சாராளுக்கு பிள்ளை இல்லையா? அப்போ சுயாதனம் உள்ளவர்களுக்கே பிள்ளையா இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாமே ஆபிரகாம் சாராளுடைய பிள்ளைகளான்னு சொல்ல முடியும். எப்போ சொல்ல முடியும் பாத்தீங்கன்னாக்கா, ஏசப்பா சொல்கிற வார்த்தையின்படி நம்ம கை கொண்டால் மாத்திரமே. ஏன்னா இததான் யோவான்ல சொல்றாரு யூதரை பார்த்து. அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாம் சந்ததிகள், ஆபிரகாம் எங்க தகப்பன் சொல்லும் போது இல்ல, ஏன்னா நான் சொல்லுகிற வாசனைப்படி நீங்க கேட்க மாத்திரீங்க, அது கை கொள்ளவே மாட்டுறீங்க இல்லையா? அப்ப சத்தியம் தான் உடலையாக்க, நீங்க இன்னும் அடிமைத்தல் இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப இன்னைக்கு அதான் ஏசப்பா சொல்றாரு, இன்னும் அடிமைத்தல் உள்ளவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அடிமை உள்ள பிள்ளைகள் யாரும் சொல்ல முடியும்? வசனம் கேட்கறாங்க, கேட்கவும் மனசு இல்ல, கேட்டு நடக்கவும் மாட்டேன்னு சொல்லி மறுதளிக்கிற அத்தனை பேருமே இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்ப கேட்டு வசனப்படி நடந்தால் நாம் சுயதனம் உள்ளவர்களா இருப்போம். வாசிக்கலாம். அடுத்தது 1 யோவான் 1:8-9 வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த தேவநீதி சுயநீதி பத்தி சொல்லும் போது இங்க சுயநீதி என்பது என்ன? ஒருக்குள்ள பாவம் இருக்குதுப்பா, நீங்க அறிக்கை செய்யணும், அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தான் சொல்லும் போது, ஆமா எனக்குள்ள தவறு, இந்த தவறு காரணம், இந்த வியாதி காரணம் தவறுதான் அப்படின்னு ஒத்துக்கணும் அறிக்கை செய்யவும் தான் ஏசப்படைய மகனா இருக்க முடியும். ஆனா கேட்கும் போது, நான் பாவமே செய்யலப்பா, நான் ஒரு பாவமே செய்யல, நான் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன், மற்ற செய்யாத தப்பு அப்படின்னு சுயநீதி பேசுகிறவன் அவன் ஒருபோதும் அறிக்கை செய்ய மாட்டான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நமக்கு பாவம் இல்லை என்போம் ஆகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நம்மை ஏமாற்றிக் கொள்றோமா? எதனால? எனக்கு பாவமே இல்லை, நான் பர்ஃபெக்ட் சொன்னாக்கா என்னையே நான் ஏமாற்றிக் கொள்கிறேன். நான் சத்தியம் எனக்குள்ள இல்லை, சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஆனா நாம பாவ அறிக்கை செய்யும் போது என்ன பண்ணார் ஆண்டவர்? நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனா இருக்கிறாரு. அப்ப நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இது தப்புன்னு சொல்ல, ஆமாண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் ஒத்துக்கொண்டால் அவர் நான் பாவங்களை மன்னிப்பார். ஆனா தப்ப ஒத்துக்கலனாக்கா நாம நம்மையும் வஞ்சிக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா மாம்ச சிந்தை உள்ளவன் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான். நான் தப்பே செய்யல, நான் பர்ஃபெக்ட் சொல்லுவான் இல்லையா? வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து காட்டின அந்த ஆவிக்குரிய அன்பு மிக அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:16 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எப்படி அன்பு கூர்ந்தார் பாருங்க இயேசு. அதாவது ஒருவனுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்துல பண்ண அத்தனை பேருக்காகவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், அவர் ஒருவரே தேவனை விசுவாசித்தால் அவன் கெட்டு போக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி ஏசப்பா ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சாரு? அத்தனை பேர் மேலும்
அவர் தம்மையே அர்ப்பணித்தார் இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், மரித்து உயிர்த்தெழுந்து போனார், அப்படியே வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். எதற்காக? நம்ம மேல அன்பு வைத்ததுனாலதான். இதுதான் பிரதானமான நம்ம அன்பு, இதுதான் ஆவிக்குரிய அன்பு நம்ம மேல வைத்ததுன்னு என்று பார்க்க முடியும். வாசிக்கல 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். பாருங்க எப்படி அன்பு உண்டாயிடுச்சு. இந்த அன்பை எப்படி காட்டினாரு? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி. அப்ப பாவங்களுக்கு நிவர்த்தி எங்கேயோ போய் தண்ணியில முழுகிறதுனால அல்ல. ஒரு தண்ணியில போய் முழுகிட்டு வந்துட்டா, இல்ல தூரம் எங்கேயோ தேடி போய் அவர் தரிசிக்கன்னு சொல்லி முழுகிட்டு வந்தா அதனால நிவர்த்தி கிடையாது. இப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் இல்லையா? நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிறது யாரு? ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆனா இந்த அன்பு சொல்லும் போது கண்டிஷனலா அன்கண்டிஷனலா? ஆவிக்குரிய அன்பு எப்பவுமே அன்கண்டிஷனல், ஆனா மாம்ச அன்பு எப்பவுமே கண்டிஷனலா இருக்கும். இதுக்கு 2 வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த ஆவிக்குரிய அன்பு பத்தியும் அதே போல மாம்ச அன்பை பத்தி பார்க்கலாம். இது கண்டிஷனலா அன்கண்டிஷனல் சொல்லி பார்க்கலாம். லூக்கா 6:32-33. லூக்கா 6ஆம் அதிகாரம். உங்களை சிநேகிக்கிறது நீங்க சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவே சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஆமென். ஆமென். கண்டிஷனல் லவ். இதை செஞ்சா நான் உன்னை சிநேகிக்கிறேன், இல்லைன்னா நான் அன்பு செலுத்த மாட்டேன். இதுதான் கண்டிஷனல். கண்டிஷனோட அன்பு செலுத்துது இது மாம்ச அன்பு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்க சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? இந்த நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பார்க்கும். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல இந்த அன்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாம்ச அன்பு இருக்குது. எப்படிப்பட்ட அன்பு பாத்தீங்கன்னாக்கா, எப்பெல்லாம் கிறிஸ்துமஸ் சொல்ற அந்த பண்டிகை வருதோ, இந்த பண்டிகை நம்ம கொண்டாடக்கூட, அதுவும் இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் 25 எல்லாம் நல்லாவே தெரியும். தெரிந்தாலும் அந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. ஆனா அந்த பண்டிகையில என்ன பண்ண பாத்தீங்கன்னாக்கா, கிரியைகள் எப்படிப்பட்ட மாம்ச அன்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்காக பிறந்தாருப்பா, அன்னைக்கு என்ன பண்றேன், பலகாரத்தை செய்வேன், விதவிதமா பலகாரம் வீட்டுல செஞ்சு என்ன பண்ணுவேன், நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க கொடுக்க போறேன், பக்கத்துல இருக்கிற இல்ல தெரிந்த கிறிஸ்தவர்கள் கொடுப்பாங்க. அவனும் செய்வான். அவன் என்ன பண்ணுவான், எடுத்து இவன் கொடுப்பான். ஓ, எனக்கு கொடுத்தாரு இல்லையாப்பா, நானும் எடுத்துட்டு போய் அவன் கொடுக்குறேன். ஒருவர் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது மாம்ச அன்பு இல்லையா? இதுதான் வசனம் சொல்லுது. உங்களை சிநேகிகளே நீங்க சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களை யார் நேசிக்கிறா அவங்களை மாத்திரம் நீங்க நேசிக்கிற, அதனால என்ன பிரயோஜனம்? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறார்களே. பாவி கூட அதே தான் செய்யறா இல்லையா? பாவம் செய்யற மனுஷனும் உலகத்தில் மனுஷனும் அதே தான் செய்யறான். வித்தியாசம் என்ன? உங்களுக்கு நன்மை செய்யறனுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? எனக்கு இவர் நன்மை செய்தால் நான் திரும்பி செய்யறேன், பலி செய்யறதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். இதுதான் கண்டிஷனல் லவ். இது மாம்ச அன்பு. ஆனா ஆவிக்குரிய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி அதையும் பார்க்கணும், கவனிக்கல இல்லையா? வாசிக்கலாம். கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஆமென். கிறிஸ்துவை விட்டு கிருபை விழுந்து போனார் யாரு? நியாயப்பிரமாண கிரியனால செய்யணும், நீதியை நடப்பிக்கணும் அப்படின்னு எல்லாருமே இவங்க மாம்ச சிந்தையோடு நடக்கிறவர்கள். அப்ப நான் நியாயப்பிரமாணம் இருக்குதுப்பா, அதுதான் கடைப்பிடிக்கணும், ஓய்வு நாள்ல கடைப்பிடிக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்க, இந்த 7th day அட்வென்டிஸ்ட், இவங்க எதுவுமே வசனம் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த கீழ்ப்படியாது. எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஓய்வு நாள். இதை மட்டுமே பிரதானமா வச்சு பேசுவாங்க, கடைபிடிப்பாங்க. ஓய்வு நாள், அதுவும் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்ப்பா, அதான் கடைபிடிக்கணும், வேற எதுவும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஓய்வு நாள் மட்டுமே கடைபிடிக்கிற ஒரு கிரியை இது, நியாயப்படுறது கிரியை. ஆனா ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, சண்டே போனாதான் ஏசப்பா என்ன ஆசீர்வதிக்குவாரு, அதனால சண்டே மாத்திரம் போயிட்டு வந்துடுறேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இதுவும் கிரியைகள் இல்லையா? ஆனா மனுஷகுமாரன் ஆக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஓய்வு நாளை கடைப்பிடிக்க சரியா என்பதா நீங்க கிடையாது இல்லையா? எந்த நாளும் ஆண்டவர் தொழுது கொள்ள முடியும், எங்கும் தொழுது கொள்ள முடியும்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனா இந்த நாள் மட்டுமே நான் தொழுது கொள்ள வேண்டும், அப்பதான் ஏசப்பா விரும்புவாரு அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஞாபகத்து கிரியை. அதுல நீதிமான விரும்புன்னு சொல்லி செஞ்சாக்கா கிறிஸ்துவின் கிருபைட்டு விழுந்து போனாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். அதனால ரோமர் 1:17 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு நீதிமான் எப்படி பிழைப்பான்? மாம்ச கிரியைகளோடையா? அல்ல, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி. அப்ப தேவநீதி எப்படி உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது இல்லையா? தேவநீதி விசுவாசத்துக்கென்று
அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நான் வந்து இன்னைக்கு நீதிமானா இருந்து நீதியை நடப்பித்தால் அது விசுவாசம்தான் இல்லையா? அந்த விசுவாசம் கிரியைனால வரும். வெறும் விசுவாசம் மாத்திரமில்ல, விசுவாசம் உள்ள கிரியை, அந்த கிரியை மூலமா வெளிப்படுத்த வேண்டும் விசுவாசம் என்பது பார்க்கிறோம். வாசிக்கலாம் பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். பாருங்க, இங்க பவுல் ஒரு முக்கியமா சொல்ற விஷயத்த பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்ன பண்றேன்? இயேசு கிறிஸ்து ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படியாவது. அதனால நியாயப்பணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனா இல்லாம, அப்போ நியாயப்பணத்தின் மூலமா வருகிற சுயநீதி, ஆனா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் என்ன பண்ற வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனா இருந்து, அப்ப விசுவாசம் மூலம் வருகிற அந்த தேவநீதி உடனே இருந்து என்ன பண்றேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணும்படியாக என்ன பண்றேன்? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் சரி அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு என்ன பண்றேன்? நான் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி என்ன பண்றேன்? எப்படி ஆகிலும் நான் மரித்தொழுந்து எழுந்தபடிக்கு தகுதியாகும் படிக்கு என்ன பண்றேன்? அவருக்காக எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்ப பவுல் முடிஞ்சா வந்து என்ன பண்ணிருக்கலாம்? அவன் நல்லா சுகபோகமா வாழ்ந்திருக்க முடியும் இல்லையா? ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து பிறந்தவன் தான் வந்து பவுல். அவன் சவுலா இருந்தான் வந்து ஆரம்பத்துல இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளை துன்படுத்தினால் அதே சவுல் தான் பவுலா மாறி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்குறான் பாருங்க. அவருக்காக என்ன பண்றான்? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்காக இன்னைக்கு எதெல்லாம் லாபம், இதெல்லாம் ஆதாயப்படுத்த முடியும், அப்ப எதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம் இல்லையா? இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதுப்பா. அப்ப நான் நினைச்சா வந்து வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்க முடியும், ஆனா அது வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏசப்பா வந்து என் தேவையில சந்திக்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்துக்காருப்பா. நான் இங்க இருந்தே வந்து ஏசப்பாக்கு வந்து வேலை செய்யறேன், அப்படி ஊழியத்தை செய்யறேன்பா, சீஷம் அறிவிக்கிறேன், எனக்கு தேவையானது இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றதுதான் வந்து பவுல போல இருக்கிற அந்த சாட்சி இல்லையா? எனக்கு லாபம் இருக்குது, ஆனா அந்த லாபம் என்ன பண்றேன்? நஷ்டம் என்று விட்டேன், ஆனா குப்பையா எண்ணுகிறேன். அதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. கோடிக்கணக்கான பணம் எனக்கு முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆவிக்குரிய அன்பு இல்லையா? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:16-17. ஆகையால் இதிர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பவுலும் சரி, இயேசு கிறிஸ்துவோட இருந்த அந்த சீஷர்கள் 12 சீஷர்களும் சரி, இவங்க ஆரம்பத்துல அந்த மாம்ச அன்பு இருந்தது, அவங்க வந்து கொஞ்சம் பலவீனம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க இயேசு கிறிஸ்து சாட்சியாக வந்து இருந்து இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக அநேக அற்புதம் செய்யறாரு, காஸ்பல் அறிவிக்கிறாங்க, நல்ல சாட்சி கொடுக்குறாங்க. மரிக்கும் போது இயேசு கிறிஸ்துக்காக தைரியமா வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நர்த்த சாட்சியை மறிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா பவுல் இடத்த சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சப்படி அறியோம். மாம்சப்படி நாங்க எங்களுக்கு யாருமே தெரியாது, நாங்க அறியவே இல்லை சொல்லிட்டு சொல்றான். நாங்கள் கிறிஸ்துவையும் சரி மாம்சப்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சப்படி அறியோம். யோவான் வந்து இயேசு கிறிஸ்து மார்புல சாய்ந்து இளைப்பாரின பிரியமானவனா இருந்தான். ஆனா அந்த யோவான் எங்க சொல்லியிருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து நான் மார்புல சாய்ந்து இருந்தேன், இயேசு கிறிஸ்து இப்படி சாப்பிட்டேன், கூடவே இருந்தேன், அப்படிப்பட்ட காரியங்கள் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஏன்னா இங்க இயேசு கிறிஸ்து மாம்சப்படி அறியல, ஆவிலப்படிதான் அறிந்திருந்தார்கள் இவர்கள். அதே போலதான் பவுல் சொல்றான், இனி மாம்சப்படி ஒருபோதும் நாம் இயேசு கிறிஸ்து கூட அறியவில்லை. அப்போ பிளஸ்டியா நான் ஒருபோதும் இயேசுவை அறியவில்லை, ஆவிலதான் அறிந்துக்கிறேன். அப்ப நாம எல்லாமே இயேசு கிறிஸ்துவ மாம்சப்படி அறியல் நாம யாருமே இல்லையா? ஆவிலதான் நம்ம அறிந்துக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நான் என்னோட பழைய வாழ்க்கையில மாம்சப்படி நடந்திருக்க கூடும். நான் இவரை தெரியும், அவரை தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும், பார்த்தேன், இதெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அறிந்து நடக்க வேண்டியதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் கடைசி வசனத்தை 1 பேதுரு 2:11-12 வாசித்து முடிக்கலாம்.
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆமென். ஆமேன். அந்நியரும் பரதேசியுமா இருக்கிற நீங்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சரி, ஆதி முதற்கொண்டு இன்னைக்கு வரை நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நிலையான நகரம் நமக்கு கிடையாது இல்லையா? வரப்போகிறே நம்ம நாடி தேடுகிறோம் அப்படின்னு பவுல் சொல்றது போல நமக்கு நாம இருக்கிற இன்னைக்கு இது நிலையானது கிடையாது. வரப்போறது எது? தேவனுடைய ராஜ்யம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு பூமியில? அந்நியரும் பரதேசியமா இருக்கிற நீங்கள் என்ன பண்ணோமா? ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சை. நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மிகப்பெரிய பாவம் இந்த மாம்ச இச்சை. அப்ப மாம்சம் உண்டாகிற இச்சை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். வசனம் கேட்ட ஆரம்பத்துல கண்களாக இச்சை, பெருமை, அதே போல பொருளாசை, அதே எமோஷனல், இது எல்லாமே மாம்சம் உண்டாகிற காரியம். இந்த இச்சைகளை விட்டு விலகி என்ன பண்ணமா? புரதாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாக பேசும் விஷயத்துல என்ன பண்ணமா? அவங்க உங்கள் நற்கிரைகளை கண்டு நம்முடைய கிரிகளை பார்த்து என்ன பண்ணமா? சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, இயேசப்ப வரும்போது மகிமைப்படுத்தும்படி இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லும்படி என்ன பண்ணமா? நீங்கள் அவருக்குள்ள நல் நடக்கையுள்ள நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுன்னு சொல்லி இயேசப்பா சபைக்கு புத்தி சொல்லுகிறார் இல்லையா? அப்ப நாம் இப்படிதான் வாழ வேண்டும். நம்மளுடைய மாம்சத்தில் தோன்றுற எல்லா கருத்தை கலைத்து போட வேண்டும். ஏன்னா வரும்போது என்ன பண்ணோம்? நம்ம மாம்சத்தில் உண்டாகிற எல்லா அசுத்தையும் நீங்கி ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா அசுத்தையும் நீக்க வேண்டும், கரை திரைவற்றால இருக்க வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இதுல ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி வேறு பிரித்து பாக்குறது? இது மாம்ச சிந்தையா ஆவி சிந்தையா? வசனம் வந்து நிதானிக்கும் போது நம்ம பிரித்து பார்க்க முடியும். இது கர்த்தருக்கு பிடித்தமான காரியமா? நான் செய்கிற காரியம் இது ஆவியை செய்கிறோம்னா இல்ல மாம்சம் செய்கிறோம் நிதானிக்க முடியும். இந்த சிம்பத்தி, எமோஷனல், அனுதாபம், இது எல்லாமே வந்து மாம்சத்தில் உண்டாகிற காரியங்கள் இல்லையா? ஆனா கம்பேஷன்ன்றது, மனதுருக்கம்ன்றது ஆவியில காட்டுற அன்பு. இந்த கம்பேஷன், இயேசப்பா வந்து மனதுருக்கம் உள்ள தேவன். அதே போல நாமும் அதே மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும். அதே போல விசுவாசம், அது கிரியை உள்ள விசுவாசம் இல்லையா? அதுவும் வந்து ஆவிக்குரிய அன்பு சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய அன்பு. இந்த மனதுருக்கம் என்பது ஆவிக்குரிய அன்பு. இயேசு கிறிஸ்து மேல அன்பு என்ன பண்ணும்? நன்மை செய்வோம். ஆனா நன்மை அறிந்த தீமை செய்யறோம்னாக்கா அப்ப இன்னும் நம்ம மாம்சம் நடக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் மாம்ச சிந்தை, எதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை என்று நம்ம நிதானிக்க முடியும்னாக்கா முடியும். கண்டிப்பா வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வசனத்தை நம்ம நல்லா நிதானிக்கிறோம் இல்லையா? கண்டுபிடிக்கலாம் இல்லையா? எமோஷனலா வர்றது, எமோஷனல் செய்யறது, இந்த உலக மனுஷங்களை கேட்டு நியூஸை பார்த்துட்டு உலக காரியங்களை பார்த்துட்டு அதை அப்படி செய்யற நினைக்கிறது எல்லாமே அது மாம்சத்தின் காரியங்களா இருக்கும். ஆனா வசனப்படி கேட்டு இதை ரைட்டு, வசனப்படி இது செய்யலாம் அப்படி முடிவெடுத்து செய்யறது எல்லாமே ஆவிக்குரிய அன்பு தான். இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருந்தா நம்ம பண்ணோம், இது இயேசு கிறிஸ்து பிடிக்குமா, செய்யணுமா வேணாமான்னு சொல்லி நிதானிக்க முடியும், விவேகமா செய்வோம். ஆனா இயேசு கிறிஸ்து மேல அன்பு இருக்க சொல்லிட்டு கூட மறுபடியும் போய் அதே காரியங்களை செய்யறோமா? மறுபடியும் பழைய காரியங்கள், மனுஷனை மெச்சிக்கொள்ள வேண்டும், மனுஷன் திருப்திப்படுத்தும் செய்யுது எல்லாமே மாம்சத்தின் காரியங்கள். ஆனா கர்த்தர் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி முடிவெடுத்து செய்தா அது ஆவிக்குரிய அன்பு. இயேசு கிறிஸ்து மேல உண்மையா அன்பு இருந்தா ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது உலகத்தோட. அப்போ இந்த மனுஷன் திருப்திப்படுத்த வேண்டும், அதனால் நான் செய்து விடுகிறேன் அப்படி முயற்சி செய்தால் அது மாம்சத்தின் காரியங்கள், மாம்ச அன்பு. ஆனா கர்த்தரை மாத்திரமே திருப்திப்படுத்த வேண்டும். என்ன சொந்தமோ என்ன பந்தமோ என் நண்பர்களோ யார் சொன்னாலும் சரி, ஆனா இயேசப்ப சொல்லிட்டாருன்னா அதுக்கு இணையாகவும் அதுக்கு மேலாகவும் எதுவும் கிடையாது. அப்போ ஒரே வார்த்தை கீழ்ப்படிதல் வசன நிமித்தமாக தான் இல்லையா? மனுஷனுக்கு முக்கியத்துவம் இல்ல, ப்ரையாரிட்டி டு காட் இல்ல, இயேசப்பா தான் முதன்மை. அப்போ மனுஷன் சொன்னாலும் அந்த முதன்மை இயேசப்பா கொடுக்குறோமா? அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த 1 மணி நேரம் எதெல்லாம் ஆவிக்குரிய அன்பு எப்படி வந்து வேறு பிரித்து பார்க்க முடியும்? அவனுடைய கிரிகள் எப்படிப்பட்டது? அப்போ ஆவிக்குரிய அன்பு உள்ளவனுடைய கிரிகள் எப்படிப்பட்டா இருக்கும்? அந்த ஆவியின் கனிகள் இருக்கும் இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த 9 கனிகள் இருந்தால் அவன் ஆவிக்குள்ள நடத்தப்பட்டவன், அவன் இயேசுடைய பிள்ளையா இருக்கிறான், அவன் ஆவிக்குரிய அன்போடு நடக்கிறான்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த 9 கிரிகளே இல்லப்பா, வெறும் மாம்சம் இருந்தால் கண்டிப்பா வந்து அந்த 9 கனிகள் இருக்காது. அப்ப எதெல்லாம் மாம்ச சிந்தை, எதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை என்று நிதானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி ஒரு முடி ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே இயேசப்பா, இந்த 1 மணி நேரம் கர்த்தாவே ஆண்டவரே, ஆவிக்குரிய அன்பு என்றால் என்ன, மாம்சத்தின் கிரிகள் எப்படிப்பட்டது, அது எப்படி வெளியரங்கமா இருக்குதுன்னு சொல்லி எல்லா வசனம் மூலமாக வெளிப்படுத்தினபடியால் உங்க நன்றி இயேசப்பா. அப்ப ஒருவேளை இது வரைக்கும் இந்த வசனத்தை அறியாமல்
மாம்ச சிந்தை நடந்திருந்தால் அதை மன்னியும் கர்த்தாவே. இதை அறிந்து கொள்ளும்படி இந்த ஆழமான வேறு சத்தியத்தை நீ வெளிப்படுத்தினாலும் உங்க நன்றி ஏசப்பா. அப்ப இந்நாள் முதற்கொண்டு கர்த்தாவே அப்பா, நான் ஆவிக்கிற சிந்தையோடு நடப்பேன், இதெல்லாம் விட்டு விடுன்னு சொல்லி அறிக்கை செய்து விட்டு வர நீங்க மன்னிக்கிறதில் வல்லதா இருக்கிறீங்க கர்த்தாவே. அப்பா, பெருமை உள்ள நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஆனா தாழ்மைகளுக்கு கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிற கர்த்தாவே. ஏசப்பா, உங்களுடைய கிருபினால் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் உன் தயவு கிருபை இறங்கட்டும். காத்துக் கொள்வீர கர்த்தாவே. உங்களுடைய தயவு அன்பு சமாதானம் ஒவ்வொரு மேலும் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா, ஆவினால் நடக்கிற பிள்ளைகளா கர்த்தாவே. அப்பா, ஆவிக்கிற சிந்தையோட நடந்து ஆவிக்குரிய அன்பு செலுத்தும்படி கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நன்றி ஏசப்பா. அப்ப ஒருவேளை அதை செய்யாமல் பலவீனத்தோடு நம்ம ஒருவேளை கொஞ்சம் இறங்கி காம்பரமைஸ் செய்திருந்தால் அவைகளை மன்னித்து கர்த்தாவே அதை மாற்றிக்கொண்டு அப்ப வசன நிமித்தமாக அதை சரி செய்து கொண்டு மறுபடியும் ஆவிக்குரிய அன்பு செலுத்தும்படி கிருபை தர வேண்டும் என்று அப்பா வேண்டிக் கொண்டு கர்த்தாவே. கேட்கிற யாவும் மேலும் கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வருகை மட்டும் இந்த விசுவாசம் நிலைத்திருந்து கனி கொடுத்து நிலைத்திருக்கும்படி ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லவனை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ்.